என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து மைக்ரோமேக்ஸோட லான்ச் வந்து நடந்துச்சு. அப்போ வந்து அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து மைக்ரோமேக்ஸ் தரப்பு வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அதில் வந்து இதான் முதல் ஸ்மார்ட் ஃபோனு மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1. இதான் அந்த ஸ்மார்ட் ஃபோனு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ. முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து என்னுடைய கௌதம் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வெளியில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நடுவில் வந்து பெருசாக இன்னுன்னு போட்டிருக்காங்க, கீழே வந்து நோட் 1 போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து முதல்ல ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட் இந்த ஃபோனை தூக்கி நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் வச்சு உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் சிம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் மொபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு மைக்ரோமேக்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து 18 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா 0 to 100 வந்து 1.5 hour இல்லை 2 hours உங்களுக்கு வந்து ஸ்பீடாக ஏறிடும். அந்தளவுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக இந்த மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாவே இருக்குது. இதே நம்ம சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பவர் ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த சிம் ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அப்புறமாக ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ண எல்லா மைக்ரோமேக்ஸ் மொபைல்ஸ்லையுமே இந்த லெஃப்ட் சைடில் வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுப்பாங்க. இப்போ சாதா ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து அந்த நடு பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பட்டன் வரும். இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கூகுள் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் மூலிமா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கான ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க, ஹோல் கொடுத்துருக்காங்க. அப்புறமாக ஒரு டைப் சி கேபிளுக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமாக ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ப்ரைமரி மைக்கும் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் வந்து ஒரு செகண்டரி மைக் இருக்குது, வித் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் உண்டு. இதான் இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து MediaTek Helio G85ங்கிற அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி இல்லை எடிட் பண்ணாலும் சரி நல்லாவே இருக்க போகுது. ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம், அடுத்து சொல்கிறேன். அந்த ப்ரைஸிங்க்கு இந்த ப்ராசஸர் ரொம்பவே நல்லாவே இருக்க போகுது. அடுத்ததாக இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக வரப்போகுது. ஒன்று வந்து 4GB ரேம் அண்ட் 64GB இன்டர்னெட் கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 10,999 rupees வருது, அதாவது 11,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 4GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னெட் கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 12,499 rupees வருது, 12,500 rupees ரவுண்டாக வருது. ப்ரைஸிங் ரொம்ப சீப்பாகவே இருக்குது. வாங்கணும்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி இந்த மொபைல் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.67 inch ஒரு ஃபுல் HD ப்ளஸ் IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம், நல்லாவே சூப்பராக இருக்க போகுது டிஸ்பிளே. அப்புறமாக இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 2400 x 1080 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேனே சொல்லலாம். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமாக ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகுது இந்த மொபைலில். இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அப்புறமா இந்த மொபைல் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 0 to 100 வந்து 1.5 hours இல்லை 2 hours கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அவ்வளோ பெரிய வாட் கிடையாது. ஒரு 30 watt 35 watt கொடுத்துருந்தா ஒரு 1 hourல சார்ஜ் ஆகும். இது வந்து 18 watt தான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஆனாலும் நல்லாவே ஸ்பீடாக தான் இருக்கும்.
சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மொபைலில் வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தளவுக்கு இந்த மொபைலில் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து இந்த மொபைலில் வந்து குவாட் செட் ஆஃப் கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட்னா 4 கேமரா இருக்குது. ப்ரைமரி கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 5 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. கேமரா வந்து ஸ்லோ மோஷன், HDR, பனோரமா அந்த மாதிரி கூட சப்போர்ட் கூட நீங்கள் வந்து இந்த மொபைலில் எடுத்துக்கலாம். மொபைலில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரியரில் ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சுவல் வந்து சென்டரில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சலுக்கான இருக்க போது இந்த மொபைல்லேயே உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு, ஸ்லோ மோஷன் எடுத்துக்கலாம், வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து செல்ஃபியில் வந்து நீங்கள் வந்து vlogging எடுக்கலாம் சரி, இல்லை ஃபோட்டோ எடுக்கலாம் சரி, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். இந்த மொபைலில் வந்து ரியலும் சரி செல்ஃபிலும் சரி கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர் வந்து பின்னாடி 3 கலரில் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து க்ரீன் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர். நம்ம கையில் இருக்கிறது வந்து ப்ளூ கலரு. பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்து ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ் மாதிரி தெரியும், சூப்பராகவே தெரியும். உங்களுக்கு வந்து கலர் ஃபினிஷிங் எல்லாமே நல்லாவே இருக்குது, ரொம்பவே நல்லாவே இருக்குது. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டிசைன் ரொம்ப நல்லாவே இருக்குது. மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து இந்த மொபைலில் வந்து 5000 mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு பேட்டரி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து வெயிட் ரொம்ப கம்மியாகவே இருக்க போகுது. 172 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நீங்கள் வந்து கையில் பிடிச்சாலும் சரி, நல்லா உங்களுக்கு வந்து கிரிப்பாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து பேண்ட்டில் வச்சுனாலும் சரி, நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. கையில் யூஸ் பண்ணாலும் நல்லா பிடிச்ச மாதிரி ஃபீலிங் இருக்காது, ரொம்ப நல்லாவே இருக்கும். வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆப்ஸ் வந்து அவ்வளோ நிறையா இல்லை, தேவையான ஆப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வைரஸ் ஆப்பு, ப்ளாட்வேர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இந்த மொபைலில் நீங்கள் வந்து 5G சிம் போட முடியாது, 4G தான் போட முடியும். அப்புறமா ஸ்லிம் ஷார்ட்டில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். SIM 1 + SIM 2 போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அப்புறமாக கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து ஒய்ஃபை உண்டு, GPS, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் போட்டுக்கலாம், ரேடியோ, அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் உண்டு. எல்லா கனெக்டிவிட்டியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ரியரில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமா செல்ஃபியில் வந்து ஒரு ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாவே அக்யூரேட்டாகவும் சொல்கிறாங்க. அப்புறமா ஜைரோமீட்டர், ஆக்சிலோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், அந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்சார்ஸ் வந்து இந்த மொபைலில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து எப்போ இந்தியா லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா November 24 சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸோட லான்ச் நடந்துச்சு. அதில் வந்து இதான் முதல் ஸ்மார்ட் ஃபோனு மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1. இன்னொன்று வந்து மைக்ரோமேக்ஸ் இன் 1Bன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் வந்து கூடிய சீக்கிரமாக வரும். ஃபஸ்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மொபைல் வந்து இன்றைக்கி தான் லான்ச் நடந்துச்சு. November 24 அன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து சேல் கிடச்சிடும். நீங்கள் வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். அப்புறமா கடைசி ஒரு வாட்டி ப்ரைஸிங் சொல்லிடுறேன். இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து 4GB RAM அண்ட் 64GB மாதிரி சொல்லியிருந்தேன். அதோட ப்ரைஸிங் வந்து 11,000 rupees ப்ரைஸிங் வருது, சீப்பாகவே இருக்குது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 4GB RAM அண்ட் 120GB சொல்லியிருந்தாங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 12,500 rupees வருது ப்ரைஸிங்கு, ரொம்ப சீப்பாகவே இருக்குது. வாங்கணும்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். கேமரா நல்லாயிருக்கு, பேட்டரி, எல்லா டிஸ்பிளே, ப்ராசஸர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல்னால் கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து மேட் இன் இந்தியா, இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபோனே சொல்லலாம், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த மொபைலோட
ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் நீங்கள் எடிட் பார்த்துட்டே முடியும். மீண்டும் உங்களை இதே மாதிரி சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.